வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் இளம்பிள்ளை கிட்ட ஃபேமஸான ஒரு கோயில். அது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தெரிஞ்சிருக்கிற உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கிற சித்தேஸ்வரம் மலை அப்படின்ற சித்தர் கோயில் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பரிசியில் அது தன்னோட குருவுக்கு கொடுத்த ஏதாச்சும் ஆயிடுமேட்டு தானே சாப்பிட்டுட்டு சின்ன பையனாக உருவெடுத்து இங்கே அமர்ந்திருப்பது தான் சித்தேஸ்வரர். அவரோட வரலாற்றை பற்றி இங்கே கேட்போம். என் பேர் சோமாஸ்கந்த சிவம். நாங்கள் எங்களுடைய வம்சாவளியாக எங்களுடைய பாட்டனாருடைய பாட்டனாரில் இருந்து நாங்கள் ஒரு வம்சாவளியாக நாங்கள் இந்த ஆலயத்தில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹரஹர நம பார்வதி பததே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரம்மன் ருத்ரன் கந்தரு காலாங்கி கஞ்சமலையானோடு இந்த எல்லோரும் என் வழியாமே. பேரன்பு சார்ந்த பக்தகோடி மேன்பர்களே, நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய ஸ்தலம் சேலம் மாவட்டம், சேலம் மேற்கு வட்டம், கஞ்சமலை அருள்மிகு ஸ்ரீ சித்தேஸ்வர சுவாமி திருக்கோயில். இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை கோயில்னு ஒரு பெயர் இருக்கு. இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா, சேலத்துல இருந்து மேற்கே 16 கிலோமீட்டர் தொலைவிலே இளம்பிள்ளை என்று சொல்லக்கூடிய பகுதியிலே அமைந்துள்ளது. நாம் இந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா முதல்ல ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களை பார்க்கணும். ஸ்தலம் அப்படின்னா அந்த ஊரினுடைய சிறப்பு, அடுத்த மூர்த்தி அப்படின்னா அங்குள்ள இறைவனுடைய சிறப்பு, தீர்த்தம் அப்படின்னா அங்குள்ள நதிகளுடைய சிறப்பை பற்றி நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல இந்த 3 விஷயங்களை பார்க்க வேண்டும். நாம் இன்றைய தினம் இந்த தலம் என்று சொல்லக்கூடிய கஞ்சமலை ஸ்ரீ சித்தேஸ்வர சுவாமியினுடைய ஆலயத்திலே, இந்த ஊருக்கு பேர் பார்த்தீங்கன்னா சித்தர் கோயில்னு பேரு. ஏன்னா இங்க சித்தருடைய கோயில் இருக்கிறதுனால இந்த ஊருடைய பேரே சித்தர் கோயில்னு தான் சொல்லுவாங்க. கஞ்சமலை, கஞ்சமலை அப்படிங்கிறது நம்ம இந்த மலையை பத்தி பார்க்க போறோம். முதல்ல ஸ்தலம்னு சொன்னோம் அப்படின்னா இந்த ஊரு, இந்த இடம், இந்த கஞ்சமலை அப்படிங்கிறது எப்படி பெயர் வந்தது, இது எதற்காக வந்ததுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கிறோம். 18 சித்தர்களும் பாத்தீங்கன்னா இந்த தென்னாட்டை நோக்கி வராங்க. அப்படி அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா மூலிகை தேடி வராங்க. அப்ப அவங்க வரும்போது தேடி வந்த ஆதாரமா எந்த ஒரு மூலிகையுமே இருக்காது, வறண்ட பூமியா இருக்கும். அப்ப 18 சித்தர்களும் பாத்தீங்கன்னா பிரம்மாவை நினைச்சு தவறு இருக்கிறாங்க. ஏன்னா படைக்கக்கூடியவர் பிரம்மதேவன் தான். அப்படி பிரம்மா இந்த மலையை உருவாக்குறார். அதனால்தான் இந்த மலைக்கு கஞ்சன் மலை அப்படின்னு பெயர். கஞ்சன் அப்படின்னா பிரம்மா, தங்கம், தாம்பரை, இரும்பு, இதை குறிக்கக்கூடிய சொல் கஞ்சன் அப்படிம்பாங்க. பிரம்மாவால உருவாக்கப்பட்டதுனால இந்த மலைக்கு கஞ்சன் மலையினும், அதே மாதிரி சிதம்பரத்துல போட்டிருக்கக்கூடிய பொற்கூரையானது இங்க உள்ள சித்தர்களால கொடுக்கப்பட்டதுன்னு வரலாறு உண்டு. அதனால இங்க தங்கம் விளைந்த பூமியா கருதப்படுறதுனால இந்த மலைக்கு கஞ்சன் மலையினும், கனிம வளங்கள், இரும்பு தாதுகள் இங்க நிறைந்ததா இருக்கிறதுனால இந்த மலைக்கு கஞ்சன் மலையினும். அதை பொருட்டு தான் பாத்தீங்கன்னா இங்க உருக்காலை ஆரம்பிச்சாங்க சேலத்துல. ஏன்னா இங்க கனிம வளம், இங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த மலையை சுத்தி பாத்தீங்கன்னா இரும்பு தாதுகள் அதிகமா இருக்கும். இங்க விளையக்கூடிய பொருள்களும் அப்படித்தான் இருக்கும். கருவாலை, செவ்வாழை, இந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கருவாலைங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருக்கும். அதெல்லாம் இந்த பூமியில விளைந்தது. கருங்காலியும் இங்கதான் விளையும். இந்த மாதிரி இரும்பு கனிம வளங்கள் அதிகமா இருக்கிறதுனால இந்த மலைக்கு கஞ்சன் மலையனும். தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய இது ஒரு தாமரை வடிவில் இருக்கிறதுனால இந்த மலைக்கு கஞ்சன் மலையனும் பெயர் வர காரணமாக இருக்கிறது. இந்த கஞ்சமலையில 18 சித்தர்களும் அவங்களுக்கு தேவையான மூலிகை கிடைச்சுன்னு போயிடுறாங்க. அடுத்தபடியாக மூர்த்தி என்று சொல்லக்கூடிய மூலாலயத்துல இருக்கக்கூடிய இறைவனுடைய திருநாமம் ஸ்ரீ சித்தேஸ்வர சுவாமி அப்படின்னு சொல்லுவோம். இவரை தான் காலாங்கி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமூலரும் இவரும் இங்க மூலிகை தேடி வருவாங்க. என்னன்னா சித்தர்களுடைய ஆராய்ச்சி என்னன்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்புக்கு தான் அழிவு, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. அப்போ ஒரு சரீரத்துல இந்த ஆன்மாவானது நீண்ட நாள் வாழணும் அப்படிங்கிறத இவங்களுடைய ஆராய்ச்சி. அதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காயகல்பம்னு சொல்லக்கூடிய சரஞ்சீவி, சஞ்சீவினின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகையை தேடி வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா குருவாக இருக்கக்கூடியவர் இவருடைய குருநாதர் திருமூலர். நம்ம 10ஆம் திருமுறையா விளங்கக்கூடிய திருமந்திரத்துல இதை தெளிவா சொல்லியிருப்பார். ஒரு 600 பாடல்ல இந்த திருமந்திரங்கிறது பாத்தீங்கன்னா 3000 பாடல் கொண்டது. அப்ப திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததா சரித்திரம் உண்டு. அப்ப என்னன்னா ஒரு 600 பாடலுக்குள்ள தன்னுடைய சுய சரீரத்தை சொல்லுவார். அப்ப அவர் சொல்லும் போது சொல்றார், மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன், என்னுடைய வழியில் மந்திரம் பெற்றவர்கள் அப்படின்னு.
இந்திரன் சோமன் பிரம்மன் ருத்ரன் கந்தரு காலாங்கி கஞ்சமலையோடு தெலுவரம் இன்வழியாமே, காலாங்கி கஞ்சமலையான்னு இவரை தான் குறிப்பிடுறார். அப்ப இவர் வந்து திருமூலருடைய சீடர் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த திருமூலரும் இவரும் அந்த மொழியை தேடிக்கிட்டு இருப்பாங்க. திருமூலருக்கு தான் அந்த மொழியை பத்தி தெரியும், ஏன்னா அவர் குருநாதர். இவர் அவருக்கு சீடனா இருந்து பணிவிடைகள்லாம் செய்து வைப்பார். அப்படி அந்த மொழியை தேடிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவருக்கு பணிவிடை செய்யும் போது சாதம் சமைச்சு வைப்பார். அப்படி சாப்பாடு பொங்கி வரும்போது பக்கத்துல இருக்கிற குச்சி எடுத்து கிளறுவார், சாதம் கருப்பாயிரும். கருப்பான சாப்பாட்டை எப்படி குருவுக்கு கொடுக்கறது, அதை கீழே கொட்டினாலும் தெரிஞ்சிருமேன்ட்டு அந்த சாப்பாட்டை திரும்ப இவரே எல்லாத்தையும் விழுங்கிடுவார், திரும்ப புதுசா சமைச்சு வச்சிருவார். திருமூலர் வருவார், வந்தோடனே என்னுடைய சீடனை பாத்தியா அப்படின்னு கேட்பார். உடனே கேட்கும்போது நான் தான் அப்படிம்பார். என்னடா குருவுக்கு தன்னை அடையாளம் தெரியலங்கும் போது அப்பதான் தன்னை உணர்றார், தாம் வந்து இளமையாக மாறிட்டோம். அந்த மூலிகை, இவங்க தேடி வந்த மூலிகை இதுதான். அப்ப நீ எப்படி இப்படி இளமையானன்னு கேட்கும்போது இவர் சொல்றாரு, இந்த மாதிரி பக்கத்துல இருந்து ஒரு குச்சி, அந்த குச்சி எடுத்துக்கலாருன்னா சாதம் கருப்பாயிருச்சு. கருப்பான சாப்பாட்டை எப்படி உங்களுக்கு கொடுக்கறதுன்னு நானே விளங்கிட்டேன். அந்த குச்சி எங்கங்கும் போது அதை நான் அடுப்புல வச்சுட்டேன் அப்படிம்பார். அப்ப என்னன்னா அவர் சாப்பிட்டதை இவர் கக்க சொல்லி சாப்பிடுவார், அவரும் இளமையா இருவார். அப்ப என்னன்னா அந்த மூலிகையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நரை திரை முதிர்வு எல்லாத்தையும் கடந்து இளம்பிள்ளையாக மாறிய இடம். அதனால்தான் இந்த ஊருக்கு பேரு இளம்பிள்ளைன்னு வர காரணம். அப்ப என்னன்னா இவரு இளம்பிள்ளையா மாறுறதுனால நீ இங்க இருந்து வாழ்ந்துட்டு வான்னு திருமூலர் போயிடுறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே உள்ள இருக்கக்கூடிய காலாங்கிநாதர் இந்த மலையில தான் வாழ்றார். அவருடைய அன்றாட உணவாக இங்க உள்ள பழங்களை சாப்பிட்டு, அதே மாதிரி மேயக்கூடிய மாட்டினுடைய மடியில பாய் வச்சு பால் குடிக்கிறது, இந்த மாதிரி தான் அவருடைய விளையாட்டு, அன்றாட குழந்தைகளோட விளையாடுறது. ஏன்னா இளம் பிள்ளையாக மாறிட்டார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு உரிய மனோபக்குவம் தான் அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் இப்படி வாழ்ந்துட்டு வர்றார். திடீர்னு மாட்டுக்கார் ஒரு நாள் என்னடா மாட்டுல பால் குறையுதே அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து பார்ப்பார். பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன பையன் குடிக்கிறான், இவன் தான் டெய்லியும் பாலை திருடி குடிக்கிறியான்னு அவர் அடிச்சிருவார். அந்த அடியை வாங்கிட்டு மேல இருந்தவர் அப்பதான் கீழே வந்து உக்காடுறார். அது வரலும் மேல வாழ்ந்தவர் கீழே வந்து அந்த அடியோட வலியோட வந்து உக்காடுறார். அதனாலதான் இவருக்கு அடி வாங்கி அமர்ந்த தேவா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்ப அந்த இவரு அடி வாங்கி அமர்ந்த உடனே பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் காட்சி தர்றார். மேல இருக்கிறார் இல்லையா, மேல இருக்கக்கூடிய முருகன் பாத்தீங்கன்னா ஞான சத்குரு பாலசுப்ரமணியர். முருகன் வந்து காட்சி தர்றார். முருகன் வந்து என்ன சொல்றார், நமக்கு எல்லாம் தெரியும், கந்தகுரு கவசம் தெரியும். கஞ்சமலை சித்தகுரோ கண்வழியாய் வந்திடுவீர், கஞ்சமலை சித்தகுரோ கண்வழியாய் வந்திடுவீர். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கஞ்சமலை சித்தருக்கு கண்வழியாய் வந்திடுவீர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன். அவரு முருகப்பெருமான் வந்து இவர் காட்சி தரும் போது, நீ எவ்வளவு பெரிய யோகி, ஒரு சாகாவர்த்தப்பட்ட ஒரு ஞானி, நீ உன்னுடைய காலங்களை இப்படி வீணாக்கலாமா அப்படின்னு அவர் ஞானத்தை உபதேசம் பண்றார். அதனாலதான் மேல இருக்கக்கூடிய முருகன் பேரு ஞான சத்குரு பாலசுப்ரமணியர் அப்படின்னு. ஞானத்திற்கு குருவாக விளங்கியதுனால ஞான சத்குரு பாலமுருகன். இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய முருகனுக்கு வள்ளி தெய்வானை கிடையாது, பாலமுருகன் தான். ஏன்னா ஒரு குழந்தையினுடைய பாஷை ஒரு குழந்தைக்கு தான் தெரியும். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையும் இன்னொரு குழந்தையும் பேசிக்கும், ஆனா நம்ம பேசணும்னா அவங்களுக்கு புரியாது. அப்ப இவர் இளம் பிள்ளையாக இருக்கிறதுனால மேல இருக்கக்கூடிய முருகனும் இளம் பிள்ளையா வந்து அவருக்கு ஞானத்தை உபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய பேச்சை கேட்டு இங்க பல ஆயிரம் ஆண்டு காலம் தவம் இருக்கிறார். சிவபெருமான் நினைச்சு அந்த சிவ நிலையை அடையணுங்கிறதுக்காக அவரு அந்த தியானத்தை மேற்கொள்றார். இதே அமாவாசை அன்னைக்கு சிவபெருமான் காட்சி தர்றார், என்ன வர வேணும்னு. நான் மீண்டும் எந்த ஒரு ஆசாபாசங்களுக்கும் ஈடுபடாமல் நான் அந்த சிவநிலையை அடையணும் அப்படிங்கும் போது இப்ப சிவபெருமானே தனக்கு நிகரான வரத்தை கொடுத்து சிவநிலையை நீ அடைவ, என்னுள் நீ ஐக்கியமாயிருவன். அதனாலதான் எல்லா சித்தரும் சித்தர்னு சொல்லுவாங்க. இவர் பேருக்கு பின்னாடி மட்டும் ஈஸ்வரர்னு சேர்த்து சித்தேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இங்க சிவநிலை அடைஞ்சதுனால சிவபெருமானுக்கு என்ன பூஜை பண்ணுவோமோ அதே ஆகம முறைப்படி இவருக்கு அனைத்து பூஜைகளும் இங்க நடக்கும். ஆருத்ரா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவராத்திரி, 4 காலங்கள், இந்த மாதிரி எல்லா பூஜையும் நடக்கும். உள்ள இருக்கக்கூடிய அப்ப சிவபெருமானே சித்தர் நிலையில இருக்கிறார் அப்படிங்கிறதா இங்க தாத்பரியம். நம்ம நிறைய பேர் இங்க கோயிலுக்கு வரவங்களாம் கேட்பாங்க, சித்தர்னா தாடி இருக்கும் ஜடாமுடி இருக்கும், இங்க எதுவுமே இல்லையா அப்படின்னு. ஏன்னா அவர் குழந்தை, இது சிறு வயதிலேயே அந்த யோக நிலையை அடைஞ்சதுனால காலத்தை தன்னுள் அடக்கி அங்கமாக கொண்டவர். அதனாலதான் இவரை காலாங்கிநாதர்னு சொல்றாங்க. ஆதியும் அந்தமும் இல்லாத யாருன்னா சிவபெருமான் தான். அவருக்கு நிகரான வரத்தை வாங்கினவர் இவரு தான். அப்ப இவருக்கும் அந்த ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது, சிவநிலையை அடைந்து தன்னுடைய சரீரத்தை காலமாக கொண்டவர், காலத்தை வென்றவர். அதனாலதான் இவருக்கு காலமே அங்கியா. அங்கினா உடல், உடலுக்கு மேல நம்ம கவசம்னு சொல்றோம் இல்லைங்களா, அதைதான் அங்கம்னு சொல்லுவோம்.
அப்படியே காலத்தை அங்கேயாக கொண்டவர். அதனாலதான் இவர் பேர் காலாங்கிநாதர்னு பெயர். அப்ப பாத்தீங்கன்னா இங்க குழந்தையினுடைய உருவத்துல இருக்கிறதுனால ஒரு குழந்தைகிட்ட நம்ம அன்போட எதை கேட்டாலுமே கொடுத்துருவாங்க. இப்போ குழந்தை இருக்குன்னா இங்க வாகன்னா வரும், வாடான்னு மிரட்டினோம்னா என்ன பண்ணும், நம்மளை விட்டு விலகிரும். அந்த மாதிரி உண்மையான பக்தியோடய மனமுருகி எதை கேட்டாலுமே அதை தரக்கூடிய வடிவில் இங்க இறைவன் இருக்கிறார். நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இந்த தருணத்துல நம்ம உண்மையான பக்தியோட கேட்டோம்னா அது எல்லாத்தையும் கண்டிப்பா தருவார் அப்படிங்கிறது இங்க உள்ள மக்களுடைய நம்பிக்கை. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க இவரே குழந்தையா பிறக்கணும், கல்யாணம் ஆகாதவர்கள் எந்த தோஷம் இருந்தாலும் கல்யாணம் நமக்கு நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வேண்டிடுதல் வச்சு இங்க உப்பு மிளகு வெள்ளம் நேர்த்திக்கிறது. இந்த உப்பு மிளகு வெள்ளம் எப்படி கரையுதோ அந்த மாதிரி எங்களுடைய நோய் நொடி கஷ்டங்கள் கரையணும்னு பிரார்த்தனை பண்ணி அந்த பின்னாடி உள்ள தீர்த்தத்துல போட்டோம் அப்படின்னா அந்த தீர்த்தத்தை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுடைய பிரார்த்தனை இறைவன்கிட்ட நேரடியா போய் சேரதான் ஐதீகம். இதுதான் இங்க சிறப்பு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தீர்த்தம். தீர்த்தம் அப்படின்னா நம்ம அந்த நதிகள், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குளம் குட்டை இதை பத்தி நம்ம சிறப்பை தெரிஞ்சுக்கணும். இந்த மலையில என்ன சிறப்பு அப்படின்னா இங்க உள்ள தீர்த்தம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 10-15 கிணறு இருக்கும். அதே மாதிரி இது வந்து காந்த தீர்த்தம்னு கோயிலுக்கு பின்னாடி உள்ள உப்பு குளம்னு சொல்லுவாங்க. இந்த தீர்த்தம் எல்லாமே வந்து பூமியில இருந்து ஊறுற தண்ணி கிடையாது, மலையில இருந்து வரக்கூடிய சொன தீர்த்தம். மலையில மழை பெஞ்சது அப்படின்னா இங்க நீர்மட்டம் எல்லாமே உயரும். மலையில மழை குறைஞ்சதுன்னா அந்த நீர்மட்டம் எல்லாமே குறைஞ்சிரும். அப்ப இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற தொட்டி மாதிரி தான். ஆனா எந்த காலத்திலயுமே இது வத்தாது. அப்ப என்னன்னா மலையில மழை பெஞ்சு அந்த தண்ணி எல்லாம் மண்ணுக்கடியில இறங்கி சொன வழியா வரும்போது இதை நம்ம மூலிகவனன்னு சொல்லிட்டோம். அப்போ ஒவ்வொரு மரத்தினுடைய ஆணிவேர் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த பாறையினுடைய இடுக்குல தான் இருக்கும். அப்போ அந்த சொன வழியா வரும்போது அந்தந்த மரத்தினுடைய ஆணிவேர்ல பட்டுதான் அந்த தீர்த்தம் இங்க கடைசியா, ஏன்னா மலையினுடைய அடிவார பகுதி இதுதான். அப்ப இங்கதான் கடைசியா வந்து ஸ்டோரேஜ் ஆகுது. அப்ப என்னன்னா அந்தந்த மரத்தினுடைய மருத்துவ குணங்கள் வந்து அந்த தண்ணியில கலந்துருக்கும். அதை குடிச்சாலோ குளிச்சாலோ நமக்கு தெரியாத சில வியாதிகள் இருந்தா அந்த மருத்துவ குணத்தால நிவர்த்தி ஆயிருங்கிறது ஐதீகம். இதுதான் இங்க உள்ள நடைமுறை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க திருவிழா காலங்கள் அப்படின்னு சொன்னோம்னா சித்திரை மாதம் 3வது செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாசம் இங்க வருஷத்தால் முதல் சித்திரை மாதம் பிறந்து முதல் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா ஊர் தண்டல் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சித்தரை அடிச்சாங்க இல்லையா அந்த பரம்பரை இன்னமும் இருக்கிறாங்க, அவங்களுடைய வம்சாவளி இருக்கிறாங்க. என்னன்னா அவங்க எல்லாருமே சாக்கு எடுத்துப்பாங்க, ஆளுக்கு ஒரு சாக்கு எடுத்துட்டு ஒரு 100 பேர் இந்த மலையை சுத்தி, இந்த கஞ்சமலையை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டருக்கு 18 பட்டி கிராமத்துக்கும் போய் இந்த மாதிரி நாங்க சித்தருக்கு திருவிழா பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வருவாங்க. அப்படி அவங்க சொல்ல போகும்போது இந்த 18 பட்டி கிராம மக்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷத்துல எத்தனை விளைச்சல் வந்தாலும் முதல் படி சித்தருக்குன்னு ஒரு படி எடுத்து வைப்பாங்க. அது மொச்சையா இருக்கட்டும், பச்சை பயிராகட்டும், நெல்லாகட்டும், எதா இருந்தாலும் சித்தருக்குன்னு ஒரு பங்கு எடுத்து வச்சிருவாங்க. அப்ப இவங்க அந்த செய்தியை சொன்னோன்னா அவங்க கிட்ட கொடுப்பாங்க. ஒரு வாரம் ஃபுல்லா அதை கலெக்ட் பண்ணிட்டுவாங்க. அடுத்து 2வது செவ்வாய்க்கிழமை, 2வது வாரம் செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா மேல் மலையில அவர் வாழ்ந்தார் இல்லையா அங்க ஒரு சின்னதா ஒரு கோயில் இருக்கும். அங்க 18 சித்தர்களுக்கும் படி இருக்கும். முதல்ல அங்க போய் களி கிண்டி பொங்கல் வச்சு அங்க பூஜை பண்ணுவாங்க. அடுத்தது 3வது செவ்வாய்க்கிழமை இங்க திருவிழா நடக்கும். 5 நாட்கள் வந்து இங்க திருவிழா வெகு விமர்சையா நடக்கும். இதுதான் இங்க திருவிழா காலங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தினசரி இங்க வந்து நடை திறப்பு பாத்தீங்கன்னா காலையில 6:30 மணில இருந்து மதியம் 1 மணி வரலும், மாலை வந்து 4 மணில இருந்து இரவு 8 மணி வரலும் திறந்திருக்கும். அதே மாதிரி அமாவாசை விசேஷ நாட்கள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாவே நட திறந்திருக்கும். இந்த தீர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே சொன தீர்த்தம் கிடையாது, மலையில இருந்து வரக்கூடிய சொன தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் நம்ம குளிச்சா சில வியாதிகள் நிவர்த்தி ஆயிரும் அப்படிங்கிறது. அதே மாதிரி கோயிலுக்கு பின்னாடி உள்ள தீர்த்தம் வந்து காந்த தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த தீர்த்தத்துல உப்பு மிளகு வெள்ளம் போடுறது தான் இங்க நேர்த்தி கடனா விளங்குவது. இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா இந்த உப்பு மிளகு வெள்ளம் கரையிற மாதிரி எங்களுடைய நோய் நொடி கஷ்டங்கள் கட்டி மறு இதெல்லாம் இருந்தா கரைஞ்சிடணும்னு வேண்டிட்டு நம்ம போடணும். அதே மாதிரி இந்த தீர்த்தத்துல நம்ம குளிக்கும் போது இந்த மறு ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருந்தா நிவர்த்தி ஆயிரும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதியம் இங்க அன்னதானம், தமிழக அரசினுடைய அன்னதான திட்டத்துல இங்க பாத்தீங்கன்னா டெய்லியும் 50 நபர்களுக்கு அன்னதானம் போடுவாங்க. மதியம் 12:15 மணிக்கு பூஜை ஆகும்போது அந்த அன்னதானம் சாப்பிட்டு எல்லாருமே போகலாம். அனைத்து பக்த கோடி மென்பர்களும் நமது ஆலயத்திற்கு வந்திருந்து எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளுக்கு பாத்திரமாடி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.